Good evening, friends. ஒரு டிஸ்க்ளைமர் பார்த்துடலாம். இன்னைக்கு மார்க்கெட் ரிப்போர்ட் பெருசாக மார்க்கெட் மூவ் ஆகலை சார். ஒன்றுமே மூவ்மெண்ட்டே கிடையாது. போயிட்டு அங்கேயே சுற்றி வந்தது. நிஃப்டி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி எல்லாமே ஒரு 10 பாயிண்ட் 4 பாயிண்ட் தான் போச்சு. மிட் கேப் 25 பாயிண்ட்ஸ் ட்ராப்பு, ஸ்மால் கேப் 17 பாயிண்ட்ஸ், அது ஒண்டி தான் அப்பில் போச்சு. ஸோ பெருசாக ஒன்றும் மார்க்கெட் மூவ்மெண்ட் இல்லை. நிஃப்டியில் அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா 24, டிக்ளைன் 26. எல்லாமே இந்த அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் சைட்வேஸ் தான் போயிட்டு இருக்குன்னு. 50 வீக் ஹை பார்த்தீங்கன்னா 92, 50 வீக் லோ 51. நிஃப்டியோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் ஆகி ஒரு 14 பாயிண்ட்ஸ்க்கு அப்புறம் கீழே ப்ராஃபிட் புக்கிங் நடந்தது நேற்று நம்ம சொன்ன மாதிரி. பட் ஆனால் இம்மீடியட்டாக புல்ஸ் சப்போர்ட் பண்ணி மார்க்கெட்டை மேலே எடுத்துகிட்டு போய் அப்படியே சஸ்டெயின் பண்ணிட்டாங்க. நமக்கு இன்ட்ராடேல ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தோன்னா ஒரே இடத்துல கிடச்சிருக்கு. அதை நம்ம சார்ட்டை பார்க்கும்போது பார்க்கலாம். ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சு புல் பேக்கு அப்புறம். அதுதான் ஒரு சந்தோஷமான விஷயம். இன்ட்ராடேல நமக்கு பெரிய ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்கல, நமக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒன்றும் கிடைக்கல, ஒரே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் கிடைச்சது. மார்க்கெட் இப்போ அப்ட்ரெண்டில் தான் இருக்குது. சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 26,000 ஸ்ட்ராங்காக இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் 26,300 இருக்குது. அது கூட பெருசாக இருக்க மாதிரி தெரியல, மைல்டாக தான் இருக்குது. OIPI நாளைக்கு தான் புது எக்ஸ்பி ஆரம்பம். இட்ஸ் டூ ஏர்லி. OIPI இப்போ பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது ரொம்ப ஏர்லி. இனியும் 26,200 இருக்குது மேக்ஸிமம் OIPI. பிசிஆர் வந்த மணி 1.94 புல்லிஷ் பயாஸ். நாளைக்கு தான் எக்ஸ்பைரி ஓப்பனிங்னால உங்களுக்கு பெருசாக ரைட்டிங்ஸ் இல்லை. நாளைக்கு தான் பார்க்கணும். இப்போ சித்திக்கு பார்க்கும்போது 26,000 ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. 26,300 கால்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க. ஆஸ் யூஷுவல் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஃப்ஐ 1,795 crores சோல்ட் பண்ணியிருக்காங்க. டிஐ 3,812 crores பை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வாங்க சார்ட் உள்ள எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சார்ட் இன்னைக்கு கேப் அப் ஓப்பன் ஆச்சு. ஒரு 40 பாயிண்ட் கேப் அப் பண்ணிச்சுன்னா அதுக்கப்புறம் திருப்பி அப்படியே அங்கேருந்து ப்ராஃபிட் புக்கிங். நம்ம நேற்றுக்கே சொன்னோம் வீடியோவில் 200 பாயிண்ட் வரைக்கும் ப்ராஃபிட் புக்கிங் ஆறுன்னு. ஸோ மைல்டு ப்ராஃபிட் புக்கிங் வந்தது. பட் அகெயின் அந்த இடத்துல திருப்பி பையர்ஸ் மார்க்கெட்டை கொஞ்சம் மேலே கொண்டு போயிட்டாங்க. அதாவது ரொம்ப மேலே கொண்டு போகல, அப்படியே சஸ்டெயின் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஃபுல்லாக அப்படியே சஸ்டெயின் பண்ணிட்டாங்க. பெருசாக மூவ்மெண்ட்டே இல்லை சார், கண்டிப்பாக மூவ்மெண்ட்டே இல்லை, ஒன்றுமே இல்லை. நமக்கு இன்ட்ராடே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. இந்த செல்லரை பையர் பண்ணப்பறம் ஆப்பர்ச்சுனிட்டி. டார்கெட் இது வச்சுக்கலாம், ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுக்கலாம். டார்கெட் ஸ்டாப் லாஸ் பார்த்தா உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் 2 வரும், 2.55 ரேஷியோ வருது. பட் அந்த டார்கெட் ரீச் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா மத்தியானம் 3 மணி ஆகிடுது. அது வரையும் உங்களுக்கு லோக்கல் இருந்துன்னு சொல்லலாம். ஸோ ப்ரீமியம் மெல்ட்டிங் இருந்திருக்கும். அதில் பெருசாக கெயின் இருக்குமான்னு தெரியல. மற்றபடி நமக்கு இன்றைக்கி எதுவும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ப்ராப்ளி கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் அந்த மாதிரி கிறிஸ்மஸ் ஆக்சுவலி அப்படின்னு ரேலின்னு சொன்னாங்க. பட் ரேலி ஒன்றும் போன மாதிரி தெரியல. எல்லாமே ஓவர் நைட் பொசிஷன் தான் கிடைக்கிது. இன்ட்ராடேல ஒன்றுமே நமக்கு கிடைக்கல. நாளைக்கு என்ன போகுதுன்னு பார்த்தோன்னா நாளைக்கு ஐ திங்க் ஒரு திருப்பி அகெயின் ஒரு கேப் அப் ஆகி ப்ராஃபிட் புக்கிங் திருப்பி இப்படி மேலே போகுது தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். கேப் டவுன் ஆகிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை. அப்படியே கேப் டவுன் ஆனாலும் உங்களுக்கு சப்போஸ் கேப் டவுன் ஆனால் இந்த இடத்துல நீங்கள் சப்போர்ட் எடுத்து திருப்பி கால் சைடு போயிடலாம். மார்க்கெட் புல்லிஷாக தான் இருக்குது, அதில் டவுட் இல்லை. மற்றபடி இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், இண்டிகேட்டர்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் போட்டிருக்கோம். பாருங்கள், பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இண்டிகேட்டர்ஸை பேஸ் பண்ணி விளையாடிட்டு லாஸ் ஆகுது. அதனால் இண்டிகேட்டர்ஸை பார்க்கலாம். அது ஒரு கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கோங்க, அதை மெயின் எடுத்துக்காதீங்க. ப்ரைஸ் ஆக்ஷனை இது பண்ணுங்கள், ஸ்டடி பண்ணுங்கள். ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுங்க. மற்றபடி இன்றைக்கி எதுவும் ஸ்பெஷலாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு திருப்பி பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ. வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.